எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மாடி மேலே வந்து செடி நெறைய பேர் வைப்பாங்க. கொய்யா மரம், சப்போட்டா மரம், நாவ மரம், அது ஒயிட் நாவல் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆனா இதில என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வைக்கிறோம் மாடி மேல. இது என்ன பிரச்சனைனா, அது வந்து ஒரு 4 வருஷமோ, 5 வருஷமோ, அப்படியே போனீங்கன்னா ஒரு 8 வருஷமோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா மரம் வந்து வளர வளர வேர் அதிகமா உள்ள போக போக நம்மளுக்கு அங்க வந்து ஃபேஸஸ் இருக்காது செடிக்கு. அதனால வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப நானும் வந்து செடிய வந்து மாடி மேல தான் காட்டுனேன். இது ஆக்சுவலா வந்து ஒயிட் நாவல் இது. இத நான் ரூ. 1000 குடுத்து வாங்கின்னு வந்தேன். ஏன்னா க்ரோ பேக் பெருசுன்றதால வந்து ரூ. 1000 குடுத்து வாங்கின்னு வந்தேன். மாடி மேல வைக்கலாம்னு சொல்லிட்டு 2 நாளா வச்சிருந்து, அதுக்கப்புறம் யோசனை பண்ணி, அதுக்கப்புறம் செடிய கீழ எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா மாடி மேல வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சாலும், அது ஒரு 4, 5 வருஷம், 6 வருஷம் அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் வந்து அது என்ன இதுன்னு தெரில. ஆனா மத்தவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரில அது. ஏன்னா அப்ப அதுக்கப்புறம் வந்து அதோட வளர்ச்சி கம்மியாயிடும். காய் காய்க்கிற திறனும் கம்மியாயிடும். ஏன்னா மண்ணு அதிகமா இருந்து அது வேர் போக போக தான் நல்லா காய்க்கும். ஸோ அதனால வந்து நான் கீழ எடுத்துட்டு வந்துட்டேன். வீடியோ எடுக்க யாரும் ஆள் இல்லாதனால நானே படிக்கட்டில வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த இந்த 2 நாளா இருந்தாலும் வந்து எனக்கு கவர் வந்து ஈஸியா பிரிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து நான் தண்ணி ஊத்தியிருந்தேன்னா பிரிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லா டோட்டலா செம்முன்னு தான் அது. அதனால பிரச்சனை இல்ல. அது மாரி பெரிய செடி வைக்கும்போது 2 நாள் தண்ணி ஊத்தாதீங்க. கீழ வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து ஊத்திட்டீங்கன்னா சொதன்னு ஆயிடும் அந்த செம்மண்ணு. ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா அதுவே கட்டியாயிடும். நம்ம என்னதான் வந்து இழுத்தாலும் நல்லா கெட்டியாவே இருக்கும். அதனால தான் அந்த கவர நல்லா ஈஸியா பிரிக்க முடிஞ்சுச்சு. அப்படியே எடுத்து வந்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டெம் பாருங்க இப்படி நல்லா நல்லா பெரிய செடி தான் இது. அத வந்து யோசனை பண்ணி பார்த்து தான் வந்து கீழ எடுத்துட்டு வந்துட்டேன் அது. இது ஒயிட் நாவல் தான். இப்போ தான் துளிர் வந்திருக்கு. நான் வாங்கும்போது பழம் கொஞ்சம் இருந்துச்சு. நானே பறிச்சுட்டேன் அத. ஸோ இத பதிவு பண்ண தாங்க போட்டேன் இத.